உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோடு உரையாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி. மக்கள் மத்தியிலேயே பேசிட்டு இருந்து பழக்கமான நானாக பேசிட்டு இருக்கும்படியான ஒரு நிலை, அதற்கு பேர் தான் யூடியூப் சேனல். நாமளாகவே பேச வேண்டும். ஒருவர் பேசி மற்றொருவர் கேட்பதாக இருந்தால் அது இன்னும் ரொம்ப இனிமையாகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நாமே பேசி கொண்டிருப்பதில் ஒரு சின்ன சின்ன கஷ்டம் இருக்க தான் செய்யும். அது எனக்கும் இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, மக்களோட பேசுவதாக நினைத்து கொண்டு உங்களோடு உரையாடுகிறேன். மகர ராசி, மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? என்ன மாதிரி கல்வி, என்ன மாதிரி குணம், என்ன மாதிரி மன வாழ்க்கை? ஒரு பொதுவான கருத்து தான். மகரம் என்றாலே சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள். சனி ஈஸ்வரன், ரொம்பவே நியாயமானவர்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடியவங்க, கொஞ்சம் கோபக்காரங்க. கடகம் சிம்மம் போல் ஒரு ஆதிக்கம் பெற்றவர்கள். நான் அப்படின்னா அது ஆணவம் அல்ல, நான் சரியாக செய்வேன், கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எண்ணங்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சில நேரங்களில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சில நேரத்தில் அப்படியே மந்தமான நிலைக்கு ஆவாங்க. சனி பகவான் மாதிரி உழைப்பாளியும் அல்ல, சனி பகவான் மாதிரி சோம்பேறியும் அல்லங்கிற மாதிரி அவங்களுடைய குணங்கள் இருக்கும். பழகுவதற்கு இனிமையானவர்கள் தான். உலக நாடுகளை சுற்றி வருகிறவர்கள் மகர ராசி, மகர லக்கணத்தில் பிறக்கிறவர்கள். வெளியூர் வெளி தேசங்களில் வேலை செய்கிறவர்களும் அவங்க தான். பொதுவாக நல்ல பண்பு குணம் உள்ளவங்க. கல்வி அப்படிங்கும்போது இன்ஜினியரிங் சம்பந்தமான துறையில் நிறைய துறைகள் இருக்குது. அதில் ஒரு துறையை அவங்க தேர்வு செய்வாங்க. சனியின் ஆதிக்கம் பெற்றதுனால பி அப்படிங்கிறது கான்செப்டாக இருக்கும். அதில் ட்ரிபிள்இ, சி, ஏரோநாட்டிக்கல், மெரைன், பிட்டர், வெல்டர், நிறைய அந்த துறைகள் இருக்குது. இன்றைக்கி நிறைய படிப்பில் கண்டுபிடிச்சிட்டே போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. படித்ததும் வெளியூர் வெளி தேசங்கள் போவாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வெளியூர் வெளிநாடுகளே உச்சிதமாக அமையும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராகுதசை சின்ன வயதிலே வரும். ராகுதசை வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அவங்க வெளியூர் வெளிநாடுகளுக்கு இயற்கையாகவே பயணமாவாங்க. அதனால் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் உள்ளவங்க, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். நான் சொன்ன மாதிரி அப்பப்போ சின்ன சின்ன என்ன சொல்கிறது, சுறுசுறுப்பு அற்றவர்களாகவும் இருப்பாங்க, சில நேரத்தில் சோம்பேறிகளாகவும் இருப்பாங்க. உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கரடுமுரடாக இருப்பாங்க. ஆகவே நல்ல பண்புக்கும் நல்ல குணத்துக்கும் சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு 7ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடாக இருப்பதனால் அழகான மனைவி, அன்பான மனைவியாக மனைவி அமையும். இருந்தாலும் இவங்களை விட கோபக்காரங்களமான ஒரு மனைவி தான் அமையும். இவங்களே கோபக்காரர்கள். கடகம் என்பது பராசக்தியோட வீடுங்கனால சந்திரனை மனைவியாக அமைவதனால அவங்க கொஞ்சம் கராராகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் அழகான மனைவியாக இருப்பாங்க, அன்பான மனைவியாக இருப்பாங்க. அழகையும் அன்பையும் எடுத்துக்கொள்ளணும். கராரான மனைவிங்கிறத கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து நடந்துட்டால் எல்லா வகையிலும் சிறந்த மனைவி அமையும். காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது இப்போது தற்சமயம் அவர்களுக்கு இப்போ 7 சனி நடந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர்கள் காதலே தவறான காதலாகவும் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அது இப்போ கெட்ட நேரம் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. நான் சொல்கிறது பொதுவான குணம். காதல் திருமணத்திற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. மன வாழ்க்கையை தாமதமாக செய்யணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சீக்கிரம் திருமணம் நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தாமதமான திருமணம் ஆண்களாக இருந்தால் ஒரு 30 வயது கடந்து, பெண்களாக இருந்தால் ஒரு 28 வயது கடந்து திருமணம் செய்கிற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். சீக்கிரமாக திருமணம் நடக்கக்கூடாது இவங்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி நாதன் சனி பகவானாக இருப்பதனால அவர் கொஞ்சம் தாமதமாகவே எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பார். கல்வியில் தாமதமாகவும் வெற்றி, வேலையில் தாமதமாகவும் வெற்றி, திருமணத்தில் தாமதமாகவும் வெற்றி, எல்லாமே தாமதமாக நடந்தால் வெற்றியாகவே நடக்கும். இது சனி பகவானுடைய இயல்பான ஒரு குணம்தான். ஆகவே நல்ல ஒரு
குணம் கொண்டு விளங்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்துறை அப்படிங்கிறது சனி பகவான் அல்லவங்களா, இவங்க தான் இதில் வந்து நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. சட்டத்துறையை தேர்வு செய்யக்கூடியவங்க இவங்க தான். காவல்துறை சார்ந்தவங்களும் சில பேர் இதில் இருப்பாங்க. சனி பகவான் என்பவர் கண்டிக்கத்தக்கவர் அல்லவா, அதனால் சட்டத்துறை என்பது வந்து எல்லா பக்கங்களிலுமே அவங்க இருக்கும். சில பேர் அந்த சட்டத்துறை சார்ந்தவங்களை வந்து பெரிய பொறுப்புகளில் இருக்கணும்னு நான் பார்த்துருக்கேன். விவசாயத்துறைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறனால அக்ரிகல்ச்சர் படிக்கிற மாணவர்களையும் நான் இதில் பார்த்துருக்கேன். அதனால் சிறந்த பண்பு, கடுமையான உழைப்பு, மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு உரியவர்கள் மகர ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆய்வு. கிட்டத்தட்ட நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என் நண்பர்களுக்கு பொருந்தும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் உங்களோட சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். Wow.